சார், நீங்க எவ்வளவு பெரிய நடிகர், நடிப்பை பத்தி எவ்வளவோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க ஏன் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சமயம் சிவாஜியிடம் கேட்டாங்க. அதற்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்ன பதிலாவது, என்னால டைரக்ஷன் பண்ண முடியாதுன்னு இல்லே. எனக்கு நடிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. நான் டைரக்ஷன் பண்ணினா, என்னை நம்பி பல படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதனாலே காலதாமதம் ஏற்பட்டு படம் தாமதமாகலாம். நடிக்கிறது என் தொழில். டைரக்ஷன் பண்றது வேறொருத்தரோட தொழில். அவங்க தொழில்ல நான் குறுக்கிட விரும்பலேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை சிவாஜியை டைரக்ஷன் பண்ண வச்சிருக்கு. அதற்கு காரணம் என்ன? சிவாஜி டைரக்ஷன் பண்ணின படம் எதுங்கிறத பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னால் சில விஷயங்களை சொல்லியாகணும். கே பாலாஜி எப்பவும் மத்த மொழிகளிலே ஹிட்டான படங்களை விலைக்கு வாங்கி படம் எடுக்கிறது தான் வழக்கம். 1977ஆம் ஆண்டில் மலையாளத்திலே நல்ல பேர் வாங்கின ஒரு திரைப்படத்தை அதே மாதிரி விலைக்கு வாங்கி சிவாஜியை வைத்து படம் எடுக்க திட்டமிட்டார். இதற்கு முன்னாலே கே பாலாஜி படங்களை திருலோகச்சந்தர், சி.வி. ராஜேந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால புதுசா தயாரிக்கிற படத்தை ஒரு சேஞ்சா வேற டைரக்டரை வச்சு படம் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணினார். அதற்காக அவர் செஞ்ச செலக்ஷன் தான் டைரக்டர் கே விஜயன். இயக்குனர் கே விஜயன் டைரக்ஷன் பண்ணின முதல் திரைப்படத்திலேயே சிவாஜி கணேசன் தான் நடித்திருந்தார். ஆனால் அதிலே சிவாஜி கெஸ்ட் ரோல் தான் செஞ்சிருந்தார். அந்த படம் தான் காவல் தெய்வம். 1969ஆம் ஆண்டு வெளியானது. இதற்கு பின்னால் 7 வருஷம் கழிச்சு தான் சிவாஜியோட அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்ண கே விஜயனுக்கு வாய்ப்பு வந்தது. அந்த படம் தான் ரோஜாவின் ராஜா. இதுக்கு முன்னாலே கே விஜயன் டைரக்ஷன் பண்ணின படங்கள் பெரிசா ஹிட் ஆனதில்லை. இயக்குனர் கே விஜயனும் பெரிய பிரபலம் ஆகல. ரோஜாவின் ராஜா நல்ல படமா அமைந்திருந்தும் அந்த நேரத்திலே சிவாஜிக்கு இருந்த அரசியல் பிரச்சனைகளாலே எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படத்தில் வெற்றி கிடைக்கவில்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்த நேரத்தில் தான் பாலாஜி தான் தயாரிக்க இருந்த படத்துக்கு கே விஜயனை டைரக்ஷன் செய்ய வைத்தார். அந்த திரைப்படத்தின் பெயர் தான் தீபம். அதுக்கு முன்னாலே சிவாஜி படங்களுக்கு இருந்த ஒரு தேக்க நிலை தீபம் படத்தாலே எல்லாம் மாறி போச்சு. தீபம் என்ற இந்த திரைப்படம் ஒரு பெரிய ஹிட் படமாச்சு. இயக்குனர் கே விஜயனுக்கும் நல்ல பேர் கிடைத்தது. இது 1977ஆம் ஆண்டு நடந்த விஷயம். இதே வருடத்தில் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் 1974ஆம் ஆண்டில் தயாரித்த தங்க பதக்கம் படத்துக்கு அடுத்து 3 வருஷம் கழிச்சு ஒரு படம் தயாரிக்க முடிவு பண்ணினாங்க. அந்த படம் தான் அண்ணன் ஒரு கோயில் என்ற திரைப்படம். அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்டோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இது இருந்தது. இந்த திரைப்படத்தின் டைரக்ஷன் செய்யற வாய்ப்பை இயக்குனர் கே விஜயனுக்கு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் கொடுத்தது. இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இதற்கு அடுத்த வருடம் 1978ஆம் ஆண்டில் மறுபடியும் கே பாலாஜி ஒரு படத்தை தயாரிக்க முடிவு பண்ணி டைரக்ஷன் செய்ய இயக்குனர் கே விஜயனை புக் பண்ணினார். இந்த படமும் ஒரு பெரிய வசூல் சாதனை செய்து வெள்ளி விழா படமாக அமைந்தது. இயக்குனர் கே விஜயன் தொடர்ச்சியாக சிவாஜியை வைத்து டைரக்ஷன் பண்ணின 3 படங்களும் செம ஹிட் ஆகி இயக்குனர் கே விஜயன் பிரபலமாகிவிட்டார். ராசியான டைரக்டர் என்றும் பெயர் வாங்கினார். 1978ஆம் ஆண்டு மதர் இந்தியா திரைப்படத்தை தமிழிலே புண்ணிய பூமி என்று எடுத்தார்கள். சிவாஜி நடித்த இந்த படம் அவ்வளவாக ரீச் ஆகவில்லை. 1979ஆம் ஆண்டு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் சிவாஜியோட 200வது படமான திரிசூலம் படத்தை எடுத்தாங்க. திரிசூலம் என்ற இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் இயக்குனர் கே விஜயன் தான். படம் பயங்கரமான ஹிட் ஆச்சு. அதுவரைக்கும் இருந்த தமிழ் சினிமா வசூல் சாதனைகளை எல்லாம் திரிசூலம் என்ற திரைப்படம் முறியடித்தது. அத்தனை வருஷ சினிமா ரெக்கார்டை மாத்தின படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் இயக்குனர் கே விஜயன் அப்படிங்கிற சிறப்பு அவருக்கு கிடைத்தது. 1979ஆம் ஆண்டு பாலாஜி சிவாஜியை வைத்து எடுத்த நல்லதொரு குடும்பம் படத்தையும் இயக்குனர் கே விஜயன் தான் டைரக்ஷன் பண்ணினார். குடும்ப கதை படமான இதுவும் சூப்பர் ஹிட் லிஸ்டிலே சேர்ந்தது. இப்பொழுதுதான் இயக்குனர் கே விஜயனுக்கு வரக்கூடாத எண்ணம் வந்தது. அது கொஞ்சம் அகம்பாவம்னு கூட சொல்லலாம். நாம டைரக்ஷன் பண்றதுனாலே தான் படம் பெரிய ஹிட் ஆகுதுன்னு ஒரு எண்ணம் இயக்குனர் கே விஜயனுக்கு. அப்போது 1980ஆம் ஆண்டில் மறுபடியும் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் ஒரு படம் தயாரிக்க முடிவு பண்ணி அந்த படத்தையும் டைரக்ஷன் செய்ய இயக்குனர் கே விஜயனை போட்டாங்க. இந்த படம் திரிசூலம் படத்தை விட பெரிய பட்ஜெட்டிலே தயாராக போற படம். பல வெளிநாட்டிலே போய் படத்தை எடுத்தாங்க. இந்த படத்துக்கு கதை எழுதினவர் நடிகர் திலகத்தோட மகன் ராம்குமார். இந்த படத்தை டைரக்ஷன் செய்ய இயக்குனர் கே விஜயனை புக் பண்ணியாச்சு. படத்தோட ஆரம்ப கட்ட ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் நடந்தது. இதே நேரத்திலே தான் தன்னோட தனிப்பட்ட டைரக்ஷன் திறமையை காட்ட வேண்டும் என்று அப்போது புது நடிகராக இருந்த கேப்டன் விஜயகாந்தை வைத்து தூரத்து இடிமுழக்கம்னு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண போய்விட்டார் இயக்குனர் விஜயன்.
அந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிவாஜியின் ரத்தபாசம் படப்பிடிப்புக்கு வர்றதிலே காலதாமதம் செஞ்சிட்டே இருந்தார். சிவாஜியின் ரத்தபாசம் படம் வேற, பெரிய பட்ஜெட் படம், நிறைய நடிகர்களோட கால் சீட்டிலே தயாராகும் படம். இதை பற்றி சிவாஜி புரொடக்ஷனிடம் எந்த விதமான தகவலையும் சொல்லவே இல்லை இயக்குனர் கே விஜயன். இதனால் சிவாஜியின் ரத்தபாசம் படத்தோட படப்பிடிப்பு நடக்காம தடைபட்டு கொண்டே இருந்தது. இது மட்டும் அல்லாமல் தான் டைரக்ஷன் பண்ணின சாமர்த்தியத்தாலே தான் பல படங்கள் ஓடிச்சு அப்படிங்கிற அர்த்தத்திலே பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார் இயக்குனர் கே விஜயன். சிவாஜி புரொடக்ஷன்ஸ்ல ஒருத்தர் வேலை செஞ்சார்னா அவருக்கு சரியான நேரத்திலே சம்பளம், மற்ற விஷயங்கள் எதிலேயும் குறை இருக்காது. ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாம் நடக்கும். அதனாலே சிவாஜி புரொடக்ஷன்ல நடிக்க ஒர்க் பண்ண எல்லோரும் விரும்புவாங்க. சிவாஜி புரொடக்ஷன்ல நடிக்கிறத கௌரவமாகவும் நினைப்பாங்க. இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தவர் சிவாஜியின் தம்பி சண்முகம் ஆவார். இயக்குனர் கே விஜயன் பண்ணின மாதிரி இதுக்கு முன்னாலே சிவாஜி புரொடக்ஷன்ல யாரும் நடந்துகிட்டதில்ல. சிவாஜி கணேசனுக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலும் அதை ஏத்துக்க மாட்டார் அவருடைய தம்பி சண்முகம். சிவாஜியால முன்னேறின இயக்குனர் கே விஜயன் தப்பான விஷயத்தை பத்திரிகையில் சொன்னதை சண்முகத்தால் ஏத்துக்க முடியவில்லை. அதனால் டைரக்ஷன் பண்ற பொறுப்பிலே இருந்து இயக்குனர் கே விஜயனை நீக்கிவிட்டார்கள். சிவாஜி புரொடக்ஷன் மேற்பார்வையில் ரத்தபாசம் என்ற திரைப்படம் ஷூட்டிங் வேலைகள் நடந்துகிட்டே வந்தது. யூனிட்லே சிவாஜியை யார் டைரக்ஷன் செய்ய முடியும்? ரத்தபாசம் படம் லேட் ஆகிறதாலே சிவாஜியே தான் சம்பந்தப்பட்ட காட்சிகளை மேற்கொண்டு டைரக்ஷன் செய்தார். இந்த நேரத்திலே பல அரசியல் பிரச்சனைகள், சஞ்சயகாந்தி மரணம், சின்ன அண்ணாமலை மரணம்னு வேற சில மனதை பாதிக்கிற விஷயங்கள் நடந்த நேரம் அது. நடிக்கிறதிலே முழு கவனத்தையும் செலுத்துகிற சிவாஜி கூடுதலா டைரக்ஷன் செய்யற வேலையும் முன் சொன்ன பிரச்சனைகளும் சேர்ந்த நேரத்திலேதான் ரத்தபாசம் படத்தை முடிக்கிற வேலையை செய்ய வேண்டியதா போச்சு. எந்த ஒரு பத்திரிகையிலோ செய்தியிலோ இயக்குனர் கே விஜயனை நீக்கிவிட்டதாக சிவாஜி புரொடக்ஷன் தரப்பிலிருந்து எந்த செய்தியும் வெளியிடவில்லை. ரத்தபாசம் படம் வெளியாகி டைட்டில் ஓடினப்போ டைரக்ஷன் வர வேண்டிய டைட்டில் கார்டுல இயக்குனர் கே விஜயன் பேரும் இல்லாம, சிவாஜியோட பேரும் இல்லாம, சிவாஜியோட போட்டோவை மட்டும் காட்டுவாங்க. அதே நேரத்தில் இயக்குனர் விஜயன் டைரக்ஷன் பண்ணின தூரத்து இடிமுழக்கம் என்ற திரைப்படம் படு தோல்வி படமாக அமைந்தது. 1980ஆம் ஆண்டிலிருந்து 1985ஆம் ஆண்டு வரைக்கும் 20 படங்களுக்கு மேல் டைரக்ஷன் பண்ணினார் இயக்குனர் கே விஜயன். இதிலே விதி என்ற திரைப்படத்தை தவிர எல்லாமே பெரிய தோல்வி, சுமாரா போன படங்கள். தன்னோட தவறை உணர்ந்து 1985ஆம் ஆண்டில் சிவாஜியோட சேர்ந்தார் இயக்குனர் கே விஜயன். அப்போது பண்ணின படம் தான் பந்தம் என்ற திரைப்படம். பந்தம் படத்திலே ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் கார் டிரைவர் ஒருவர் தப்பு செஞ்சதாலே சிவாஜி அவரை வேலையை விட்டு நிறுத்தி விடுவார். அதே டிரைவர் பல நாள் கழிச்சு சிவாஜியை பார்க்க சிவாஜி மனசு மாறி அந்த டிரைவரை மன்னிச்சு வேலையிலே சேர்த்துக் கொள்வார். இந்த காட்சியை இயக்குனர் கே விஜயன் அந்த படத்திலே வைத்ததற்கு காரணம் முன்னாலே நடந்த அந்த சம்பவங்களை மனதிலே வைத்துதான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.